புதுச்சேரி கதிர்காமம் தொகுதி காங்கிரஸ் கமிட்டி சார்பில் ராஜீவ்காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம் உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வழங்கினார். முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தியின் பிறந்த நாளை முன்னிட்டு காங்கிரஸ் கட்சி சார்பில் பல்வேறு இடங்களில் அன்னதானம் உட்பட நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி கதிர்காமம் தொகுதி காங்கிரஸ் கமிட்டி சார்பில் அகில இந்திய அமைப்பு சாரா தொழிலாளர் காங்கிரஸ் மாநில தலைவர் செல்வநாதன் தலைமையில் அன்னதானம் மற்றும் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி ராஜீவ்காந்தி அரசு மகப்பேறு மற்றும் குழந்தைகள் மருத்துவமனை அருகே நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காங்கிரஸ் கட்சி தலைவர் ஏ.வி. சுப்பிரமணியன், பொதுச் செயலாளர் சிவசண்முகம் கலந்து கொண்டு ஏழை எளிய மக்களுக்கு மதிய உணவு மற்றும் சிறுவர்களுக்கு நோட்டு புத்தகம் உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இந்த திரளான கதிர்காமம் தொகுதி காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். கருவடிக்குப்பம் குருசித்தானந்த சுவாமி கோவிலில் இன்று யஜுர்வேத ஆபணி அபிட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது. கருவடிக்குப்பத்தில் பிரசித்தி பெற்ற குருசித்தானந்த சுவாமி கோவில் உள்ளது. இக்கோவிலில் இன்று யஜுர்வேதத்தை சேர்ந்தவர்களுக்கு ஆவணி அவிட்டம் பூநூல் மாற்றம் நிகழ்ச்சி நடக்கிறது. அதையொட்டி இன்று காலை 5 மணிக்கு துவங்கி பகல் 12 மணி வரை 1 மணி நேரத்திற்கு ஒரு குழுக்களாக பூநூல் அணிய ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி பிராமண சங்கம் மற்றும் சாய் சங்கர பக்த சபா சார்பில் சுக்கிர சாந்தியுடன் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களுக்கு 9842329770 என்ற மொபைல் எண்களில் தொடர்பு கொள்ளலாம் எனவும் கோவில் அறங்காவலர் குழு தெரிவித்துள்ளது. புதுச்சேரி பிராமண சேவா ஃபவுண்டேஷன் சார்பாக சின்மாய் சூர்யா மஹாலில் சூரிய பூஜை மற்றும் யஷிர் உபகர்மா நடைபெற்றது. புதுவை பிராமணா சேவா ஃபவுண்டேஷன், ஸ்ரீ சிவசுப்பிரமணியர் வேத ஆகம பாடசாலை மற்றும் ஆரிய வைஷ்ய ஆன்மீக குழு சார்பாக ரிக் யஜிர் உபகர்மா மற்றும் சூரிய பூஜை நடைபெற்றது. இதில் சுமார் 250க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். அதைத் தொடர்ந்து காலை காயத்ரி ஹோமம் உள்ளிட்ட பல்வேறு பூஜைகள் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஃபவுண்டேஷன் தலைவர் ராகவேந்திரன், செயலாளர் ரமேஷ், பொருளாளர் சந்திரசேகரன் மற்றும் அமைப்பாளர்கள் வெங்கடேசன், ரமணன், விஜயகுமார் ஆகியோர் செய்திருந்தனர். வைத்து கன்னிகாம்மாள் அறக்கட்டளை சார்பில் வைத்து கன்னிகாம்மாளின் 20ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு ஜிப்மர் மருத்துவமனையில் அன்னதானம் வழங்கப்பட்டது. வைத்தி கன்னிகாம்மாள் அவர்களின் 20ஆம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு வைத்தி கன்னிகாம்மாள் அறக்கட்டளையுடன் புதுச்சேரி பசித்தோர் நலம் மன்றமும் இணைந்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் உடல்நலம் குன்றியவர்களுக்கு உறுதுணையாக இருப்பவர்களுக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு கார்த்திக் அனைவருக்கும் கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக முகக்கவசத்தை வழங்கினார். புதுச்சேரி பசித்தோர் நலன் மன்றம் மேனேஜர் டொரஸ்ரீ அரிமா கணேசன் அன்னதான சேவையை துவக்கி வைத்தார். இந்த விழாவில் வைத்தி கன்னிகாம்மாள் அறக்கட்டளையின் தலைவர் வைத்தி கஸ்தூரி, ராஜகுமாரி, செல்வி அனைவருக்கும் வடை பாயாசத்துடன் உணவை வழங்கினார். சுலோனா, ராணி, மோகன், அண்ணாதுரை ஆகியோர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளையும் செய்திருந்தனர். தமிழர் களம் அமைப்பின் தலைமை அலுவலக திறப்பு விழா உப்பளம் பகுதியில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு அலுவலகத்தினை திறந்து வைத்து குத்துவிளக்கு ஏற்றினார். தமிழர் களம் மாநில தலைவர் அழகர் தலைமை தாங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு அமைப்பைச் சேர்ந்தவர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்துக்கள் தெரிவித்தனர். அரியாங்குப்பம் தொகுதியில் பல்வேறு கட்சியைச் சேர்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்டவர்கள் பிரிந்து திமுகவில் இணைந்தனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதி தேங்காய் திட்டு பகுதியைச் சேர்ந்த அதிமுக மற்றும் என்ஆர் காங்கிரஸை சேர்ந்த ரங்கநாதன் தலைமையில் வீரப்பன், பாக்யராஜ், எழிலரசன், மாதவன், உதயசங்கர், தமிழ்பருதி, வாசு, ஹேமச்சந்திரன், சதீஷ், பாபு, அன்பரசன் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோர் இன்று திமுக தெற்கு மாநில அமைப்பாளரும் எதிர்க்கட்சி தலைவருமான சட்டமன்ற உறுப்பினர் சிவா முன்னிலையில் ஒன்றிணைந்தனர். புதுச்சேரி லப்போர்ட் வீதியில் உள்ள திமுக தெற்கு மாநில கழக அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் வேலன், தொகுதி செயலாளர் சீதாராமன், மாணவர் அணி அமைப்பாளர் மணிமாறன், சட்டக்கல்லூரி மாணவர் அமைப்பு தலைவர் நரேந்திரன் மற்றும் கோபால், அரசு, சேகர், லட்சுமிகாந்தன், சிவசிதம்பரம், டீலக்ஸ், அருள், சபரி, குணாலன், மெய்யோழகன், கோபி, ராஜேந்திரன் மற்றும் கழகத்தினர் பலர் உடனிருந்தனர். செய்திகள் தொடர்கின்றன.
தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்ற சலங்கை பூஜை விழாவில் ஏராளமானோர் பங்கேற்றனர். புதுச்சேரி வெங்கடா நகர் பகுதியில் உள்ள தமிழ்ச்சங்க வளாகத்தில் மாணவிகள் தீக்ஷனா, தாரணி, கிருபா, ஈஸ்வரி, கோபிகா ஆகியோரின் சலங்கை பூஜை விழா நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் அகாடமிக் நிர்வாகி ஜெயஸ்ரீ நாராயணன், உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்ராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மேலும் இதில் ஆய்வாளர் தனசெல்வம் மாணவர்களை பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அகாடமி நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் அரிமா பன்னாட்டு சங்க பயிற்சி பட்டறையை புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி துவக்கி வைத்தார். அரிமா மாவட்டம் 324C சார்பில் இந்த ஆண்டின் தலைவர், செயலாளர், பொருளாளர், வட்டார தலைவர், மண்டல தலைவர்களுக்கு சமுதாய சேவை திட்டங்கள் பற்றி வழிகாட்டி பயிற்சி முகாம் நடைபெற்றது. நிகழ்ச்சியானது நேற்று மாலை 4:30 மணியளவில் புதுச்சேரி ஆனந்தா ஹோட்டலில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பயிற்சி பட்டறையை முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். மேலும் அவர் பேசும்பொழுது, புதுச்சேரி சிறிய மாநிலம் எனவும் அதே சமயம் இது சித்தர்கள் வாழ்கின்ற பூமி. இந்த மாநிலத்தில் தாங்கள் இந்த விழாவை நடத்த தீர்மானித்ததற்கு முதலில் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார். அரிமா சங்கம் என்பது பலர் கூடி நண்பர்களாக, சகோதர சகோதரிகளாக பழகி விருந்துண்டு மக்களுக்கும் சமுதாயத்திற்கும் தொண்டு செய்வது. இந்த இயக்கம் மூலம் உங்கள் சேவை தொடர வாழ்த்துவதாக தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்ச்சிக்கு அரிமா மாவட்ட ஆளுநர் நடராஜன் தலைமை வகித்தார். முன்னிலை வகித்தவர்கள் முதல்வர் ஆளுநர் ராம்குமார், 2ஆம் துணை ஆளுநர் ஜெயசேகரன் ஆகியோர். நித்யானந்தம் நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்தார். சிறப்பு பேச்சாளராக நடிகர் பாஸ்கி, சிறப்பு விருந்தினர் மற்றும் கூட்டு மாவட்ட தலைவர் கருணாநிதி, முன்னாள் பன்னாட்டு இயக்குநர் தனபால், பன்னாட்டு இயக்குநர் ஒப்புதல் மதனகோபால், பன்னாட்டு இயக்குநர் சம்பத், முன்னாள் பன்னாட்டு இயக்குநர்கள் ராமகிருஷ்ணமூர்த்தி, சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதுச்சேரி காரைக்காலில் உள்ள திருக்கோவில்களில் தமிழ் மக்கள் தமிழிலேயே அர்ச்சனை செய்ய வேண்டுகோள் விடுத்து தெய்வ தமிழ் பேரவை சார்பில் பரப்புரை இயக்கம் துவங்கப்பட்டது. புதுச்சேரி காந்தி வீதி வேதபுரீஸ்வரர் திருக்கோவில் முன்பு நேற்று மாலை நடந்த பரப்புரை துவக்க நிகழ்விற்கு தெய்வ தமிழ் பேரவை புதுச்சேரி ஒருங்கிணைப்பாளர் விஜய் கணபதி தலைமை தாங்கினார். தமிழ் தேசிய பேரியக்க தலைமை செயற்குழு உறுப்பினர் அருணா பாரதி நிகழ்வை ஒருங்கிணைத்தார். சிவனடியார் சிவசங்கரன் திருமுறை பதிகங்கள் பாடி நிகழ்வை துவக்கி வைத்தார். சிவனடியார் ராஜாராம், உலக தமிழ் கழக புதுச்சேரி தலைவர் தமிழுலகன், புதுச்சேரி தமிழ் எழுத்தாளர் கழக செயலாளர் புதுவை தமிழ் நெஞ்சன், தமிழ் தேசிய பேரியக்க புதுச்சேரி செயலாளர் வேல்சாமி ஆகியோர் பரப்புரை இயக்கத்தின் நோக்கத்தை விளக்கி பேசினர். காந்தி வீதி, காமாட்சி அம்மன் கோவில் வீதி, ஈஸ்வரன் கோவில் வீதி சந்திப்பு மற்றும் வேதபுரீஸ்வரர் திருக்கோவில், வரதராஜ பெருமாள் திருக்கோவில் வாயில் ஆகிய 2 இடங்களில் பக்தர்களிடமும் வணிகர்களிடமும் தமிழ் அர்ச்சனை வலியுறுத்தும் துண்டறிக்கைகள் வழங்கி பரப்புரை மேற்கொள்ளப்பட்டது. பரப்புரை முடிந்த பிறகு வேதபுரீஸ்வரர் திருக்கோவிலுக்கு சென்று தமிழில் அர்ச்சனை மேற்கொள்ளப்பட்டது. புதுச்சேரி உருளையன்பேட்டை சங்கோதி அம்மன் கோவில் ஆடி மாத உற்சவ விழா சிறப்பாக நடைபெற்றது. கடந்த வியாழக்கிழமை காப்பு கட்டுதல், கொடி தீபார்த்தனை நடைபெற்று அம்மனுக்கு கும்பம் கொட்டுதல், கும்பம் படைத்தல், கரகம் வீதி உலா நடைபெற்றது. தொடர்ந்து 108 பால்குட அபிஷேகம் நடைபெற்று மகா தீபார்த்தனையும் நடைபெற்றது. மேலும் ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ முருகன், ஸ்ரீ அம்மனுக்கு மின் அலங்காரத்துடன் திருவீதி உலா நடைபெற்றது. விழாவில் உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்ற குப்புசாமி, தொழிலதிபர் மாம்பழன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு திருவீதி விழாவை துவக்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். அபிஷேகப்பாக்கம் சேத்திலால் விளையாட்டுக் கழகம் சார்பில் 12ஆம் ஆண்டு சிறுவர் சிறுமியர்களுக்கான கபடி போட்டி அபிஷேகப்பாக்கம் அரசு உயர்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. புதுவை மாநில கபடி சங்கத்தின் முன்னாள் துணைத் தலைவர் அமரர் வேலழகன் பிறந்தநாளை முன்னிட்டு புதுவை மாநில கபடி சங்கத்தின் அனுமதியோடு அபிஷேகப்பாக்கம் சேத்திலால் விளையாட்டுக் கழகம் நடத்தும் 12வது ஆண்டு சிறுவர் சிறுமியர்களுக்கான கபடி போட்டி அபிஷேகப்பாக்கம் அரசு உயர்நிலைப் பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினர்களாக புதுவை மாநில கபடி சங்க தலைவர் சண்முகம் தேசிய கொடியேற்றி அன்னதானம் மற்றும் சீருடைகளை வழங்கினார். அமரர் வேலழகன், துணைவியார் தொழிலதிபர் கீதா வேலழகன் சேத்திலால் கொடியேற்றி இனிப்புகளை
பரிசுகளை வழங்கி போட்டியை துவக்கி வைத்தனர். 20 வயதுக்குட்பட்ட 70 கிலோ எடைக்குட்பட்ட இப்போட்டி கொரோனா கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு நடத்தப்பட்ட இந்த போட்டி சேத்துலால் அணியின் தலைவர் கமலதாஸ் தலைமையில் நடைபெற்றது. மேலும் புதுவை கபடி சங்கத்தின் சார்பாக வீரபாக்கு, முன்னாள் தேசிய கபடி விளையாட்டு வீரர் அவரங்கசாமி மற்றும் முன்னாள் ஆசிய கபடி விளையாட்டு வீரர் சிவபெருமாள், மரவள்ளி தொகுதி திமுக அமைப்பாளர் ராஜராமன், சேத்துலால் விளையாட்டுக் கழகத்தின் செயலாளர் சிவானந்தம், பொருளாளர் குணாலன், கபடி சங்கத்தின் ஒழுங்குமுறை நடவடிக்கை குழு சேர்மன் அம்சராஜ் மற்றும் அணியின் பயிற்சியாளர் சாந்தாராமன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி சர்க்கரை நோய் கல்வி அகாடமி துவக்க விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். புதுச்சேரி சர்க்கரை நோய் கல்வி அகாடமி துவக்க விழா அண்ணா சாலையில் உள்ள தனியார் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு துவக்கி வைத்து மருத்துவர்களுக்கு அடையாள அட்டையை வழங்கினார். மேலும் மருத்துவம் முடித்தவர்களுக்கு சர்க்கரை நோய் நிபுணர்கள் சான்றிதழ் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் மருத்துவர் சித்தானந்தம் முன்னிலை வகித்தார். அகாடமியின் தலைவர் மருத்துவர் குமாரவேல் தலைமை தாங்கி தலைமை உரையாற்றினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வேலு சுபஸ்ரீ செய்திருந்தனர்.